ஆர்கே நகர் தொகுதியில் 50 ஆண்டு காலமாக நிலவும் கல்வி மற்றும் போதைப்பொருள் பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதே தனது முதன்மை இலக்கு என தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் மரிய வில்சன் அக்கட்சியின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் உறுதியளித்தார். தன் மீதான சமூக வலைதள விமர்சனங்களை கண்டு பின்வாங்க போவதில்லை என்றும், தொகுதி மக்களின் நலனுக்காக தொடர்ந்து களத்தில் நின்று பணியாற்றி மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என்றும் அவர் சூளுரைத்தார். அவங்க எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு என்ன நன்றி கடன் செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள் இங்க வார்டு 7 வார்டு இருக்கு. 7 வார்டுலயே ஒரு 4-5 வார்டு நான் கவர் பண்ணிட்டேன். லாஸ்ட் 14 to 15 days. ஒவ்வொரு கட்டத்திலையும் மக்களை சந்திக்க பார்த்து அவங்க சொல்லக்கூடிய அவங்களோட கஷ்டங்கள் 50-55 ஆண்டுகளா இங்க என்ன நடந்திருக்குன்னு ஒன்றும் புரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் யாரையும் இங்க குறை சொல்ல விரும்பல. பட் ஒரு பெரிய துரோகம், பெரிய நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கு. அது கல்வி சார்ந்து நிறைய விஷயங்கள் இங்க நான் பார்க்கும்போது நிறைய பேரு 10வது 9வது டிஸ்கண்டினியூடா இருக்கிறாங்க. அதனாலே என்னவோ அவங்களோட பொருளாதாரம் பின்னோக்கி போயிடுச்சு. அடுத்த கட்டத்துக்கு அவங்க போறதுக்கு சான்ஸே கொடுக்கல. அது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆகட்டும், செகண்ட் ஜெனரேஷன் ஆகட்டும், இப்ப தேர்ட் ஜெனரேஷனுக்கு வந்துட்டாங்க. அடுத்த தலைமுறை 3வது தலைமுறை வந்திருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். தலைவர் எவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க உங்க எல்லாருக்கும் தெரியும். முக்கியமா கல்விக்கு நம்ம இப்பதான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கோம் பாலிடிக்ஸ்ல. பட் தலைவர் 3 ஆண்டா 234 தொகுதியிலிருந்து 10வது 12வது தேர்ச்சி பெற்ற முதல் 2-3 மாணவர்களுக்கு கடந்த 3 ஆண்டாகளும் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வழியில தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், தவிர இது என்னோட தனிப்பட்ட இது கிடையாது. சோ எனக்கு அதை பார்த்தோன்னே சரி, முக்கியமா கல்விக்கு இந்த ஆர்கே நகர் மூலமா ஒரு புரட்சி பண்ணி ஆகணும். கல்வி மற்றும் ஸ்போர்ட்ஸ். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பிளேயர், நான் ஒரு பாஸ்கெட்பால் பிளேயர். கல்வியும் ஸ்போர்ட்ஸும் எங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல என்ன கொண்டு வந்திருக்குன்னா அது கண்டிப்பா நான் எல்லாருக்கும் செய்யணும்னு ஆசைப்படுறேன். நம்ம கல்லூரியில பல ஆண்டுகளா நிறைய பேர் ஒரு 20,000-30,000 மாணவர்கள் படிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு 26 ஆண்டுல எங்கெங்கிருந்தோ வந்திருக்காங்க. பல மாவட்டத்திலிருந்து வந்திருக்காங்க, அண்டிய மாநிலத்திலிருந்து வந்திருக்காங்க, கேரளால இருந்து. அவங்க தாய்மொழியில படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் இன்னைக்கு அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. நல்ல கார்பரேட் லைஃப்ல வாழ்றாங்க, பேங்கிங்ல போயிட்டாங்க, ஆர்மி டிஃபென்ஸ்ல போயிட்டாங்க, ஸ்போர்ட்ஸ்ல செட்டில் ஆயிட்டாங்க. அப்போ எங்கேருந்தோ வந்த மாணவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் செய்ய முடியுதுன்னா அப்போ நம்ம ஊர், நம்ம சென்னை, நம்ம மக்கள், நம்ம நார்த் சென்னை மக்கள், நம்ம ஆர்கே நகர் மக்களுக்கு முடியாதா? கண்டிப்பா முடியும் இல்லையா? பண்ணி காட்டுவோமா?